பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவராக இருந்த முஹிதீன் யாசின் ராஜினாமாவை விவாதிக்க அவசர உச்சமன்ற கூட்டத்தை நடத்துவதில் தாமதம் ஏற்படுவதற்கு பாஸ் கட்சி தலைமையை கைப்பற்றக்கூடும் என்ற அச்சமே முக்கிய காரணம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பெர்சாத்து கட்சிக்குள் நடைபெறும் அதிகார போட்டியும் இந்த தாமதத்திற்கு மற்றொரு காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸ் கட்சிக்கு மற்ற உறுப்பு கட்சிகளை விட அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதால் கூட்டணியின் தலைமையை ஏற்க அது சாதகமான நிலைமையில் உள்ளது என்று நுசாந்தரா அகாடமியின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் உருவானால் மலாய் அல்லாத வாக்காளர்கள் விலகிச் செல்லக்கூடும் என்ற கவலையே மற்ற கூட்டணி கட்சிகளின் தயக்கத்திற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். மத்தியில் ஆட்சியை கைப்பற்ற மலாய் அல்லாதோர் வாக்குகள் முக்கியம் என்பதால் பாஸ் தலைமையை அவர்கள் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். ஜனவரி 1ஆம் தேதி முஹிதீன் தனது பதவியை ராஜினாமா செய்த போதே அது பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்றத்தின் ஒப்புதலுக்கு பிறகு முழுமையாக அமலுக்கு வரும் என்பதை அவர் அறிந்திருந்ததாகவும் பாஸ் தலைமையை எதிர்கொள்ள வேண்டிய நிலை காரணமாக மற்ற கட்சிகள் ஒப்புதல் வழங்க தயங்குவதாகவும் அஸ்மி தெரிவித்தார். 2 வாரங்கள் கடந்தும் கூட்டம் கூடாதது மிகவும் விசித்திரமானது. பாஸ் கட்சிக்கு ஒருமனதாக ஆதரவு கிடைக்காது என்பதை அவர்கள் அறிந்ததால் இவ்வாறு தாமதம் செய்யப்படுகிறது என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹாடி அவாங் முஹிதீன் ராஜினாமாவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவும் புதிய தலைவரை நியமிக்கவும் அவசர உச்சமன்ற கூட்டம் நடத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளார். ஆனால் பரிகாத்தான் நேஷனல் துணைத் தலைவர் ஜனவரி 1இல் பதவி விலகியதற்கு பின் 10 நாட்கள் கடந்தும் கூட்டம் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த பெர்சாத்து இளைஞர் தலைவர் ஹில்மான் இடாம் கூட்டம் நடத்துவதற்கு முன் உறுப்பு கட்சிகள் தங்களது உள்நிலை முடிவுகளை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் பரிகாத்தான் நேஷனல் அரசியல் சட்டத்தின்படி உச்சமன்றம் ஒப்புதல் அளிக்கும் வரை முஹிதீனின் ராஜினாமா அமலுக்கு வராது என்றும் தெரிவித்தார். இந்த அரசியல் குழப்பம் பெர்லிஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் பின்னணியில் உருவானது. அங்கு மந்திரி பசார் பதவி பாஸ் கட்சியிலிருந்து பெர்சாத்துக்கு மாறியதுடன் பாஸ் புதிய மாநில அரசில் சேர மறுத்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் டாஸ்மானியா பல்கலைக்கழக அரசியல் ஆய்வாளர் ஜேம்ஸ் சின் கூறுகையில் பரிகாத்தான் நேஷனல் தாமதத்தின் முக்கிய காரணம் பெர்சாத்து கட்சிக்குள் நடைபெறும் அதிகார போர் என்று தெரிவித்தார். துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடின் முஹிதீனை கட்சி தலைமை பதவியில் இருந்து அகற்ற முயற்சிப்பதாக வதந்திகள் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் இதன் விளைவாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த அளவுக்கு தாமதம் செய்வது பரிகாத்தான் நேஷனலின் நிர்வாகம் சரியில்லை என்ற மோசமான தோற்றத்தை உருவாக்குகிறது என்று சின் சுட்டிக்காட்டினார்.